காணாமல் போன ஒரே ஒரு ஐபோன் லண்டனின் மிகப்பெரிய போன் திருட்டு கும்பலை அழிக்க வழிவகுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் பிரிட்டனில் இருந்து சீனாவிற்கு 40,000 திருடப்பட்ட டிவைஸ்களை கடத்தி உள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த கிரிமினல் கும்பலை சேர்ந்தவர்கள் யார், அவர்கள் எப்படி மாட்டினார்கள், அவர்கள் அனைவரும் சிக்க ஒரே ஒரு ஐபோன் தான் காரணமா என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். லண்டனை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது திருடப்பட்ட ஐபோன் குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக போலீசார் அந்த ஐபோன் குறித்து விசாரணையை தொடங்கினர். அப்போது பாதிக்கப்பட்டவர் தனது திருடப்பட்ட ஐபோனை லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு கிடங்கில் இருப்பதை டிராக் செய்து கண்டுபிடித்துள்ளதாக கூறினார். உடனே அந்த கிடங்கிற்கு சென்ற பாதுகாப்பு படையினர் அந்த இடத்தை சோதனை செய்ய ஒப்புக்கொண்டனர். அப்போது அவர்கள் கண்டது போலீசாரை அதிர்ச்சி உள்ளாக்கியது. ஒரு அட்டை பெட்டிக்குள் அந்த ஐபோன் இருந்துள்ளது. அதில் மேலும் 894 மொபைல் போன்கள் இருந்துள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் வகையில் நன்றாக பேக்கேஜ் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அதில் இருந்த போன்கள் அனைத்தும் திருடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போன்கள் என போலீசாருக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் விரைவில் அந்த பார்சல் ஹாங்காங்கிற்கு அனுப்பப்பட உள்ளதையும் கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனைகளில் வெளிநாடுகளுக்கு அனுப்ப தயாராக இருந்த இன்னும் பல பார்சல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட அனைத்து பார்சல்களிலும் உள்ள கைரேகைகளை சோதனை செய்த போலீசாருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்தன. முதலில் தடயவியல் சோதனை 30 வயதுடைய 2 ஆப்கானிய நாட்டினரை அடையாளம் காட்டியது. உடனே அவர்களை பின்தொடர்ந்த போலீசார் அவர்களின் சதி திட்டம் குறித்து அறிய ஸ்டிங் ஆபரேஷனில் ஈடுபட்டனர். அப்போது நடு ரோட்டில் அவர்களை தடுத்து நிறுத்தி பிடித்தனர். உடனே அந்த 2 பேரும் போலீசாரை தாக்க முயன்றுள்ளனர். அப்போது அவர்களிடம் அலுமினியம் தாளில் சுற்றப்பட்ட டஜன் கணக்கான மொபைல் போன்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அவர்கள் கடத்தி வைத்துள்ள மொபைல் போன்கள் இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாதவாறு அந்த சிக்னல்களை தடுக்க தந்திரமான எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்றை பயன்படுத்தியுள்ளனர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு அந்த திருடர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த திருடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதில் 3வது நபராக 29 வயதே ஆன இந்திய நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் சிக்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மேலும் 15 பேர் கைதான நிலையில் அதில் பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருந்தனர். இது குறித்து போலீசார் கூறுகையில், லண்டனில் திருடப்பட்ட அனைத்து தொலைபேசிகளிலும் 40% வரை ஏற்றுமதி செய்வதற்கு இந்த கிரிமினல் கும்பல் சர்வதேச அளவில் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறது. இங்கிலாந்தில் ஒரு ஐபோனுக்கு 300 பவுண்டும் சீனாவில் ஒவ்வொன்றும் 4000 பவுண்டுக்கு மறு விற்பனை செய்யப்படுகிறது என்பதும் தெரிய வந்தது. லண்டனில் மொபைல் போன் திருட்டு அதிகரித்து வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் சுமார் 80,588 மொபைல் போன்கள் திருடப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. இது 2020ஆம் ஆண்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இது தற்போது மார்ச் 2025 வரை 15% அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.